ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஒன் ரம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். நானுமே முடிஞ்ச அளவு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 6. இன்னைக்கு நைட்டு என்ன டிஷ் பண்ணலாம், லார்ட் ஷிண்டராக்கு பிடிச்ச டிஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோவா வேலையை பார்த்துட்டு இருந்தா வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. ஷோவை நீங்க என்ன பண்ற அப்படின்னு டோவா பாக்குறா. லேடி டோவா ஒர்க்கில் தேடிதான் வந்து லேண்டிங் நான் பெர்ஃபெக்டா பண்ணாம ஜன்னல்ல ஒட்டிட்டு அப்படின்னு நான் சொல்றா. ரொம்ப அழுக்காயிட்டா வா குளிக்கலாம் டோவா கூப்பிட்டுருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கியிருப்பான். நான் ஷோவே ஒரு ஏஞ்சல் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. சரி வாங்க லேடி டோவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஷோவை கூட்டிட்டு போற. பால்கனி வெளியெல்லாம் பறக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கொஞ்சம் பால் குடி அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவும் ஷோவையும் அதை குடிச்சிட்டு அமைதியாகிறா. ஏஞ்சல்ஸ்லயே குட்டியானதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு டோவா கேட்கவும் நான் காட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லை, அதான் உங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சோவி சொல்றேன். அப்படி இங்க கண்டுபிடிச்சுன்னு கேட்கவும் உங்க ஆரவ ட்ராக் பண்ணன்னு சோவி சொல்றா. பட் இந்த மாதிரி ஒரு குப்பையான பிளேஸ்ல நீங்க வாழ்றீங்கன்னு சொல்லவோ, இதுல ஷிண்டரோட வீடு இப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லவோ, ஒரு ஹியூமன் கூடயா வாழ்றீங்க, யார் அந்த ஹியூமன் அப்படின்னு சொல்லி அவ கேட்டா. அது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஒரு ஆம்பளை கூடயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆம்பளைங்க எல்லாம் மோசமான கிரீச்சர்ஸ்னு வா சொல்லவோ, நான் ஷிண்டர் அப்படி இல்ல, சரி வெயிட் பண்ணி சாப்பாடை கொண்டு வரேன்னு வா போற. ஒரு ஹியூமன் ஆம்பளைக்காக நீங்க சமையல்லாம் பண்றீங்களா, யார் அந்த ஹியூமன் கேட்கவோ லார்ட் ஷிண்டரா தான் அதுன்னு வா கை காமிக்கிறா. என்னது இவனா பொம்பளை குறைச்சி ஒரு பர்வர்ட் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. நீ அவளோட நின்னது ஏன் தப்பு இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னு வா சொல்லவோ, ஹெவன்ல இருக்கிற ஏஞ்சல்ஸ் இப்படி பேசக்கூடாதுன்னு டோவா சொல்றான். நீ கூடிய சீக்கிரம் கடவுள்கிட்ட போவா அப்படின்னு வா இன்டெரக்டா நம்ம ஹீரோவை சாவ சொல்றா. ஷோவே இந்த பாலக்கூடி அப்படின்னு சொல்லி டோவா கொடுக்கவோ, இந்த ட்ரிக்குக்கெல்லாம் யாராச்சும் ஏமாறுவாங்களா நம்ம ஹீரோ யோசிச்சா. ஷோவை பாலை வாங்கி குடிச்சிட்டு காம ஆயிருத்தா. கார்டன் அனுப்புனது ஹியூமன்ஸ்ல இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு டோவா சொல்லப்படும். இந்த குட்டி இடத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிட போறீங்க, அதுக்கு நீங்க என் கூட ஹெவனுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஷோவை சொல்றா. லேடி டோவா ஹெவன்ல நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆளு, இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேஸ்ல தங்கியிருக்கீங்களேன்னு வா கேட்கவோ, காட் தான் எனக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காரு, அதை முடிக்காம என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவோ, உடனே ஷோவை நம்ம ஹீரோவை டார்கெட்டா மாத்திருத்தா. ஹெவன்ல லேடி டோவா ரொம்பவே ஹை ஸ்டேட்டஸ் கொண்டவங்க. ஹியூமன் பாஷையில சொல்லணும்னா அவங்க காமனர்ஸை விடவோ ரொம்பவே ஸ்பெஷலானவங்க அப்படின்னு வா சொல்லவோ, ஓகே புரியுது டோவா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப அவளை என் கூட அனுப்பிவைன்னு சோவை கேட்டா. பட் அவன் ஒரு டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்ல இருந்து வந்திருக்கா. இப்ப நான் ஹெவனுக்கு வந்தோம்னாலும் என்னால எல்லா விஷயத்தையும் குயிக்கா கத்துக்கிட முடியாது. அதே மாதிரி தான் ஏஞ்சல்ஸ்க்கும். பட் டோவா என்னதான் இருந்தாலும் என் மேல அக்கறையா இருந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிறா. டோவாவால இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தா இவன் விட மாட்டான் போடியன்னு சோவை கடுப்பாயிட்டு, ஹியூமன்ஸ்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவீங்க, அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லவோ, லார்ட் ஷிண்டரா அப்படி கிடையாது, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு டோவா சொல்லவோ, ஒரு வாரத்துல அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா. லார்ட் ஷிண்டரா நான் பண்ண தப்புக்காக என்ன திட்டினாரு, அவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இடத்துக்கு வந்த அப்புறம் எனக்கு எங்க போகன்னு தெரியல, அவர் தான் எனக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. நான் இப்ப எங்க ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். சோ ஒரு ஏஞ்சலா என்னோட கடமை அவருக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது, அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு டோவா சொல்றா. அவ எத்தனை தடவை இதை திரும்ப சொன்னாலும் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லேடி டோவா நீங்க மோசம், நான் இதை ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சோவை ஓடி இருந்தா. கண்டிப்பா அவ பறந்து ஹியூமன்ஸ்ட மாட்டிக்கிட மாட்டா, அவ கேர்ஃபுல்லான பொண்ணு அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவோ, ஏஞ்சல்ஸ்க்கு ஹைட்ல இருக்கிறது தானே பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்டு இப்ப மொட்டை மாடிக்கு அவளை கூட்டிட்டு போறான். ஷோவை ரோடா பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவோ, அவளுமே அவள அக்கறையில தான் இதெல்லாம் பண்றா, என்னால புரிஞ்சுக்கிட முடியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாதா ஷோவையுமே மாடியில தான் உட்காந்துருக்கா. நான் அப்படி பேசினதுக்கு சாரின்னு ஷோவை சொல்லவோ, எனக்கு புரியுது நீ அவள அக்கறையில தான் இங்க வந்திருக்கன்னு. சாரின்னு டோவா சொல்லவோ, நீங்க சாரி கேட்க தேவையில்லைன்னு ஷோவை சொல்றா. என்ன ஹக் பண்றியான்னு டோவா கேட்கவோ, லேடி டோவா அப்படின்னு சொல்லி ஷோவை அழுதுகிட்டே போய் கட்டி பிடிக்கிறா. ஈவன் ஹெவன்லனாலும் குழந்தைங்க தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தவா வெள்ளத்தரமா சிரிக்கிறா. டைமர் மாதிரி கேக்கின்னு சவுண்ட் வருது. என் டைம் முடிஞ்சது, ஹெவனுக்கு நான் திரும்ப ஒரு நிமிஷத்துல போயிருவேன் அப்படின்னு வா சொல்றா. நீங்களும் கூட வந்துருங்களேன்னு சொல்லவோ, முடியாதுன்னு டோவா சொல்றா. நீங்க இங்க நல்லபடியா இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஷிண்டரோ லேடி டோவா உன்னை நம்புறாங்கன்னா நீ மோசமான பர்சன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள மட்டும் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ண நீ கடவுள் கிட்ட வந்துருவ அப்படின்னு வா சொல்றா. உன்னை விட அவங்கள நான் அதிகமா லவ்னு வா பேசிட்டு இருக்கும்போதே மறைஞ்சிருத்தா. லார்ட் ஷிண்டரோ ஷோவை சொன்னதோ உண்மைதான், நான் இந்த இடத்துக்கு வந்ததே ஹியூமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதான். பட் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடணும்னு சொல்லவும், ஆக்சுவலி நீ தனியாக வெளியே போகிறதுக்கு நாளைக்கு நான் உனக்கு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். டின்னரை முடிச்சுட்டு நம்ம ஏன் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வரக்கூடாது, அவளாம் அக்கறையில் தான் ஒன்று வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன். நானும் அவன் கூட வந்தால் நீ சேஃப்டியாக இருப்பல்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிறா. சாப்பிட்டு குஷி அப்படின்னு சொல்லி அவளா இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இப்போல்லாம் இவங்க டின்னரை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ரெட் சிம்பிள் இருந்தால் இதில் நம்ம நிற்கணும், நடக்கிற சிம்பிள் வந்ததுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த லைட்லாம் வேணும் நடக்கவே இல்லையே அப்படின்னு டோவா சொல்றா. யாரும் இல்லைனாலும் என் வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்துட்டேன்னு சொல்றீங்கன்னு கேட்கவும், அது ஜஸ்ட் என்னோட ஹேபிட்டாவே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் உடனே முன்னாடி போய் நின்றுட்டு வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி அவளை எங்கேயாச்சும் ட்ரெயினில் கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ட்ரெயின் ஏறி போகிறதுக்கு அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பட் அவள் தொலைஞ்சு போயிட்டான்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இப்படியே அவளை வச்சிருந்தாலும் ஹியூமன்ஸை பற்றி அவளால் தெரிஞ்சுக்கிட முடியாது. ட்ரெயினா பஸ்ஸா எதை அவளுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு அப்பா மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஃப்ரூட் சாண்ட்விச் அழகா இருக்குல்லன்னு சொல்லவோ, அது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் வாரியா போகலாம் நம்ம ஹீரோ
கேட்குறான். என்ன டிவியில் காமிக்கிற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், ரியல் கடையை தான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் சில விஷயங்கள்லாம் ஃபிக்ஷனல்னு சொன்னீங்களேன்னு கேட்கவும், அது மூவிஸ் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம நேரில் போய் இதை ட்ரை பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு டோவாவும் ஹாப்பி ஆகிறா. இந்த டிக்கெட்டை அந்த கேட்டில் வையின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இடத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் நான் ஒரு ட்ரெயினை பார்த்தேன், அது ரொம்ப சூப்பர் அண்ட் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு வா சொல்கிறா. ஐயோ டிக்கெட் அது உள்ளே எடுத்துக்கிச்சேன்னு சொல்லவும், அடுத்த சைடு வந்து அது வெளியே வந்துடும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸ்டேஷனில் இறங்கின அப்புறம் டிக்கெட் வெளியே வரலையேன்னு கேட்கும்போது அது திரும்ப வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்க டிவியில் பார்த்தா அந்த கடைக்கு நம்ம ஹீரோவில் கூட்டிகிட்டு வர ரோவா தனியாக போகாத தொலைஞ்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவோட கையை வந்து அவள் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிற. ஃப்ரூட் சாண்ட்விச் நீரில் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்கா. இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து சொல்லாமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க ஒன்றா சேர்ந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லேக்ல ஒருத்தங்க போட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஏங்கப்பா இவ்வளோ பெரிய வாத்தா அப்படின்னு சொல்லி அவள் பார்க்கவும், அது ஒரு போட்டு ரைடு பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்குறேன். ஸ்வான் லேக் இன் ஹெவன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு அப்படின்னு வா சொல்கிறா. ரைடுக்கு போகலாம் நம்ம ஹாப்பி ஆகவும் க்யூட்டாக இருக்காளே நம்ம ஹீரோ பார்க்குறேன். இதை அழுத்தினா இது முன்னாடி போகுமான்னு டோவா இப்போ அவளோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வச்சு செம ஃபாஸ்ட்டாக அழுத்தியிருக்கா. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது மெல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குறேன். ஹலோங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்கள பார்த்தவா கை காமிக்கவும், யங் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்க இவங்கள பார்க்குறாங்க. லார்ட் ஷின்டரோ கப்பல்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி டோவா கேட்குறா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்துருத்தான். இது உண்மையிலே ஒரு டேட்டிங் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டேங்கோ சாப்பிடலாம் நம்ம கூட்டிகிட்டு போக பார்த்தா கையை அந்த மாதிரி பிடிக்கிறது குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், டோவாவும் வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி வந்து தட்டி விட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வேலையாக போயிட்டு இருப்பாங்கன்னு டோவா சொல்கிறா. இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் செல்ஃபிஷ் தான், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களை பற்றி அவங்க மேலே ஆக்கிற இல்லைன்னா மற்றவங்க மேலேயும் ஆக்கிற இருக்காது, பட் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு வா சொல்கிறா. சரி அந்த டேங்கோவை சாப்பிட போகலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் டோவா இன்னசென்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம ஹீரோ அட்வான்டேஜாக எடுத்துக்கிடாம ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுன்னு இதை விடவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.